டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 12வது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 12வது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டியில 39வது லீக் போட்டி சிஎஸ்கே vs ஆர்சிபி அப்படின்னு இந்த ரெண்டு டீமுக்கும் இடையில தாங்க நடந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே அணி பவுலிங் அப்படின்றத செலக்ட் பண்ண ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்குறாங்க. ஆர்சிபில ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நம்ம கேப்டன் விராட் கோலி மற்றும் பார்த்திவ் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்க விராட் கோலி 8 பாலுக்கு 9 ரன்லயே அவுட் ஆயிடுறாருங்க. நம்ம பார்த்திவ் பட்டேல் பாத்தீங்கன்னா நின்று கான்ஸ்டன்டா விளையாடுறாரு. ஸோ அடுத்து பார்த்திவ் பட்டேல் மற்றும் டிவிலியர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு டீமுக்கான ஸ்கோரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா 19 பாலுக்கு 25 ரன்ல நம்ம வில்லியர்ஸும் விக்கெட்டை பறி கொடுத்தாரு நம்ம ஜடேஜா கிட்ட. ஸோ அதனை தொடர்ந்து வந்த நம்ம அக்ஷதீப் நாத் இவரும் பாத்தீங்கன்னா 20 பாலுக்கு 24 ரன் எடுத்து அவரும் ஜடேஜாவோட விக்கெட்டை பறி கொடுத்துறாரு. ஸோ ரொம்பவே கான்ஸ்டன்டா நின்று விளையாண்டு இருந்த பார்த்திவ் அரை சதம் அடிச்சிடறாருங்க. ஸோ 37 பாலுக்கு 53 ரன்ல அவரும் அவருடைய விக்கெட்டை பறி கொடுத்துறாரு. ஸோ கடைசியா 20 ஓவர் முடிவில் பெங்களூர் அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுக்கிறாங்க. ஸோ இறுதி நேரத்தில் களமிறங்கிய நம்ம மொயின் அலி 16 பந்துகள்ல 26 ரன் சேர்க்கிறாருங்க. ஸோ சென்னை அணியில பாத்தீங்கன்னா நம்ம ஜடேஜா, பிராவோ இவங்க எல்லாருமே தலா 2 விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ தற்போது பாத்தீங்கன்னா சென்னை அணி பேட்டிங் செய்யும் போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ சென்னை அணி ஸ்கோர் பண்ணுவாங்களா, ஆர்சிபி வின் பண்ணுமா அப்படின்னு. சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கும் அதே அளவுக்கு ஆர்சிபிக்கும் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 7 விக்கெட் இழப்பிற்கு ஆர்சிபி 161 ரன் எடுத்திருக்காங்க 20 ஓவர் முடிவில். ஸோ சிஎஸ்கேல யார் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாட்சன் 3 பாலுக்கு 5 ரன்னும், டியூப்ளசிஸ் 15 பாலுக்கு 5 ரன்னும், நம்ம ரெய்னா 1 பாலுக்கு 0 ரன்னும், ராய்டு 29 பாலுக்கு 29 ரன்னும், கேதர் ஜாதவ் 9 பாலுக்கு 9 ரன்னும், தோனி 48 பாலுக்கு 84 ரன்னும், ரவீந்திர ஜடேஜா 12 பாலுக்கு 11 ரன்னும், டிஜே பிராவோ 5 பாலுக்கு 4 ரன்னும் ஸ்கோர் பண்றாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ் என் தாகூர் 0 பாலுக்கு 0 ரன்னும் ஸ்கோர் பண்றாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 8 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் முடிவில் 160 ரன் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு விக்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்றதாங்க உண்மை. சொல்ல போனா இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா அனல் தெறிக்கதான் இருந்துச்சு. ஸோ கடைசி 2 ஓவர்ல பாத்தீங்கன்னா 40 ரன் தேவை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம பிராவோ மற்றும் தோனி இவங்க 2 பேரும் ஸ்டாண்டிங்ல நின்று விளையாட ஸோ கண்டிப்பா தோனி அடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு ஹோப் எல்லாருக்குள்ளயுமே இருந்தாலுமே கூட ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. எப்படி 12 பால்ல 40 ரன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஓவர் முடியல பாத்தீங்கன்னா நம்ம டிஜே பிராவோ அவுட் ஆக அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தோனி மட்டும் தான் நின்று கான்ஸ்டன்டா விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ 6 பாலுக்கு 26 ரன் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுங்க. ஸோ கடைசி ஓவர்ல பாத்தீங்கன்னா பிச்சு உதறிட்டாரு நம்ம தலை தோனி அவர்கள். சோ 4-6 அப்படின்னு பறக்க விட்ட தோனி பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல 111 மீட்டர் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு 6ஐயும் கொடுத்திருக்காரு. சோ அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன் தேவைப்பட்டுச்சு சிஎஸ்கே அணி வின் பண்றதுக்காக. பட் கீப்பட்ட பால் மிஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியலை. சோ ஒரே ஒரு ரன் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிட்டாங்க லாஸ்ட் பால்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்கே அணி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்றதாங்க உண்மை. ஆர்சிபிக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தோல்வியாவே இருந்தாலுமே கூட சிஎஸ்கே ஸ்டார்டிங்ல இருந்தே ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க கண்டினியூஸா எல்லா மேட்சுமே. ஸோ முதல் 8 மேட்ச்ல எம்ஐட்ட ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருந்தாங்க. பட் ஆர்சிபி பாத்தீங்கன்னா முதல் 8 மேட்சுமே தோத்துருந்தாங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாயிண்ட் டேபிள்ல அந்த ஒரு பட்டியல் லிஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருந்தாலுமே ஆர்சிபி கிட்டே தோத்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கழகம் சிஎஸ்கேக்கு வந்திருக்கு அப்படின்னே கூட சொல்லாங்க. பட் எனிவே கேம் இஸ் அ கேம். தோனி பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனா அவருடைய நின்று விளையாண்டு பாத்தீங்கன்னா டீமுக்கான ஸ்கோரை பாத்தீங்கன்னா அவர் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. சொல்லப்போனா இன்னைக்கு 160ல பாதிக்கு பாதி நம்ம தலை தோனி தாங்க ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ நம்ம தோனி மட்டுமே பாத்தீங்கன்னா நின்று விளையாண்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 84 ரன், அதுவும் வெறும் 48 பாலுக்கு ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா ஒரு கேப்டன்ஷிப்பா நம்ம தோனியும் பாத்தீங்கன்னா நல்லா தான் டீமை லீட் பண்ணிருக்காரு. பட் இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட டே. சோ ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. சரி இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இன்னைக்கு நடந்த மேட்ச்ல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.